டி நகர்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் பார்த்தோன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த பாலம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா டி நகர்ன்றதே மறந்துடுவாங்க மக்கள். ஒரு வாரத்துலேயே அது இடிக்க போகிறோம். கடைங்களுக்கு சொல்லிட்டாங்க. மற்றபடி பொதுவாக எல்லாருக்குமே கடைக்காரங்க மட்டும் இந்த ரோட்டில் போகல, இல்லை பொதுமக்களும் போகிறாங்க. எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கணும், அது அறிவிக்கல, திடீர்னு சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய பாதிப்புக்கு இந்த சிறுகடை வியாபாரிகள்லாம் ஆளாகி தான் நாங்கள்லாம் வெளியில் வந்திருக்கிறோம். ரோடை பிளாக் பண்ணி இங்கே ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க, அங்கேயும் பிளாக் பண்ணிட்டாங்க. டோட்டலாக பஸ் ஸ்டாண்டு போக முடியல. முன்ன வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு 3000 விற்போம்னா இப்போ 500 விற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது மேடம். சின்ன கடை நம்மளுக்கே அடிமை பெரிய பெரிய கடை போகும்போது இருக்குது. அவங்களுக்கு இது எவ்வளோ பால்காட்டியாக இருக்கும். இந்த ஒரு வருஷம் போக கொஞ்சம் கஷ்டப்படுத்தாங்க. வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு மட்டும் கிடைக்கிறத விட என்னை சார்ந்த சிறுகடை வியாபாரிகள் ஒரு 500-1000 பேர் இந்த டி நகரில் இதை நம்பி தான் இருக்கிறாங்க. 1 இயர் போட்டுருக்கான் பேப்பரில். அந்த 1 இயர் கொண்டே முடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லது. இன்னும் மேற்கொண்டு வளர்த்தி போனால் இன்னும் பாதிப்பு. அண்ணா, இப்போ இந்த மேம்பாலம் இடிச்சிருக்காங்க இல்லைங்களா, இதனால நீங்க எந்த அளவுக்கு இடையூறை ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? இல்லை, வியாபாரம்ல ஃபுல்லாக டோட்டலாக எல்லா இடமும் டிராஃபிக் ஓவர் ஆகிடுச்சு. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கும் இங்கே ரோடு எல்லாம் பிளாக் பண்ணதுனால ரொம்ப தொலைவு சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. பப்ளிக்கும் முன்னறிவிப்பும் இல்லை, திடீர்னு மூடிட்டாங்க. அது ஜனங்களும் தெரிய மாட்டேங்குது. டிராஃபிக் இந்த சைடு மூடிட்டாங்கன்றதே தெரியல. அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறம் தெரியறதுனால பொதுமக்களும் அந்த இடத்துல டிராஃபிக் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த ரூட்டு போகணும், எப்படி போனால், எந்த ரூட்டை சைதாப்பேட்டை போகிறதுக்கு எப்படி போகணுன்னு தெரியல. கீழே விடுறதுனால எந்த அறிவிப்புமே அந்தளவுக்கு சரியாக இல்லை. எல்லா சந்தும் டிராஃபிக்காக இருக்கிறதுனால சுற்றி போகிறதுனால எங்களுக்கும் டிராஃபிக் அதிகமாக தெரியுது. இப்போ தெரியலனாலும் ஈவினிங் டைம் பீக் ஹவர்ஸில் அதிகமாக அது இப்போ போலீஸும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களாலையும் முடியல. டிராஃபிக் ஓவர் இதுவாக. ஸோ எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் உங்களுக்கு இதை பண்ணது ரொம்ப இடையூறாக இருக்குன்னு நீங்கள்? ஆமாம், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. இப்போ மற்றபடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதை சொன்னாங்கன்னா கொஞ்சம் எல்லாம் இதுவாக இருப்பாங்க. ஒரு வாரத்துலேயே அது இடிக்க போகிறோம். கடைங்களுக்கு சொல்லிட்டாங்க. மற்றபடி பொதுவாக எல்லாருக்குமே கடைக்காரங்க மட்டும் இந்த ரோட்டில் போகல, பொதுமக்களும் போகிறாங்க. எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கணும், அது அறிவிக்கல, திடீர்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ஃபஸ்ட்டு ரொம்ப ரோடை பிளாக் பண்ணி இங்கே ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க, அங்கேயும் பிளாக் பண்ணிட்டாங்க. டோட்டலாக பஸ் ஸ்டாண்டு போக முடியல. இப்படி போய் பாண்டு பஜாருக்காக போய் சுற்றிக்கிட்டு தனிகாசல் ரோடு வழியாக தான் போனோம். அப்போ போகிறதுனால எல்லா வண்டியும் ஒன்றா கூடுறதுனால அந்த இடத்துல ஓவர் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. அது இதனால உங்களுக்கு சுற்றிட்டு போக வேண்டிய சூழ்நிலை அதிகமாக இருக்குன்றீங்க. 1.5 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றிக்கிட்டு தான் அந்த இடத்த ரீச் பண்ணோம். ஏன்னா இப்போ இந்த இடம் கட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ தனிகாசல் ரோடு போயிட்டு பர்கிட் ரோடு வழியாக தான் சுற்றிக்கிட்டு சிஎட் நகர் வழியாக உள்ளே வரணும். அப்படி இருக்கும்போது அது ரொம்ப சுத்தாயிடுது. பப்ளிக்கும் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒன்வேமாக சுற்றிக்கிட்டு போகணுன்னு, அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எங்கே ஒன்வே நேராக தானே வண்டி போகுதுன்றாங்க. ஆனால் அந்த இடத்துல மூடி இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். பொதுமக்களுக்கு எதுவும் தெரியாதனால உங்களுக்கு வியாபாரங்களும். ஆமாம், எங்களுக்கும் வியாபாரம் கொஞ்சம் இது டல்லாக தான் இருக்குது. பாலம் இது பண்ணதுனால ஜனங்களும் வர மாட்டேங்குது. வெயில்னால அதிகமாகிடுச்சு, அதனாலையும் வர மாட்டேங்குது. வெயிலோட தாக்கங்களும் அதிகமாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் இதுவும் ஒன்று கூட பலு அதிகமாகிடுச்சு. இதனால பெரிதளவில் உங்களோட வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? நிச்சயமா மேடம், கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா சாலைகளும் ஃபுல்லாக ஒரு வழி சாலையாக மாற்றி விட்டு ஃபுல்லாகவே இதாக தான் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் இருக்கனால மிகப்பெரிய பாதிப்பு தான். வியாபாரம் வந்து டி நகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு பப்ளிக் இந்த லீவுக்கும் வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள் இங்கே வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ வந்து குறைவு தான், வியாபாரம் இல்லை தான். ஏன்னா ஆல்ரெடி வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் இப்போ உங்களுக்கு மேம்பாலமும் இடித்ததுனால பெரிய இடையூறாக இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக மேடம். ஏன்னா மேம்பாலம் இடித்ததுனால மிகப்பெரிய இடையூறு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாபாரங்கள் வந்து மிகப்பெரிய அதாவது 1 நாள் 2 நாள்லாம் புறத்துக்கிடலாம். ஏற்கனவே நாங்கள் இந்த கொரோனான்ற பேரழிவுலேருந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு இந்த சிறுகடை வியாபாரிகள்லாம் ஆளாகி தான் நாங்கள்லாம் வெளியில் வந்திருக்கிறோம். தற்போது இந்த சூழ்நிலையும் எங்களை போட்டு அமுக்கும் போது வாடகை கொடுக்க முடியாது. 2வது இப்போ இந்த ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க, கல்விக்கு பிள்ளைங்களுக்கு கட்டணும். இப்படின்ற போது பல விதத்தில் நாங்கள் வந்து அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சிறுகடை வியாபாரிகளுக்கு இந்த சேனல் மூலமாக அரசாங்கம் வந்து ஏதேனும் ஒரு மாற்று ஏற்பாடுகளோ அல்லது நாங்கள் தொழில் செய்வதற்கு ஏதோ ஒரு வாய்ப்புகளோ அமைத்து கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக மேடம், வாய்ப்புகள் எனக்கு மட்டும் கிடைக்கிறத விட என்னை சார்ந்த சிறுகடை வியாபாரிகள் ஒரு 500-1000 பேர் இந்த டி நகரில் இதை நம்பி தான் இருக்கிறாங்க. அதாவது வாழ்வாதாரம்னும் போது ஒரு குடும்பம் அதை நம்பி வாழுது மேடம். ஒரு குடும்பமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அவங்க வீட்டில் சின்ன பசங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கும். அந்த பிள்ளைங்களுடைய ஆசை இயக்கங்கள்லாம் இருக்குது மேடம். அதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து கொஞ்சம் கனிவோடு வந்து, அதாவது ரொம்ப இடைஞ்சல் இல்லாமல்
ஒரு ஓரமாக நீங்கள் பண்ணிக்கங்க, இது வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு மாற்று ஏற்பாடு. இப்போ வந்து உஸ்மான் ரோட்டில் இடிக்கிறாங்களா, அதுக்கு பின்புறம் உள்ள சாலைகள், அந்த சாலையில் மக்கள் போகிற மாதிரி வாகனங்களை நிப்பாட்டிட்டு மக்கள் போகிற மாதிரி அங்கே சிறு கடைகள் நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தாய் கனிவோட நம்ம தாய் உள்ளத்தோட பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். இப்ப இருக்கிறத விட மாலை நேரங்கள்ல உங்களுக்கு இன்னும் கூட்ட நெரிசல்கள் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம் மேடம். அதாவது மாலை நேரத்தில் டி நகரை பொறுத்தளவு எப்போவுமே மேடம், டி நகர் வந்து எப்போவுமே டி நகர்னாலே வர்த்தக பிரிவு, வியாபாரத்துக்கான இடம், மக்களுடைய தேவைகள் இங்கே வந்தால் எல்லாமே வாங்கி கிடைக்குன்றதுனால எங்கே உள்ள மக்களும் திருவள்ளூர், ஆவடி, இங்கிட்டு தாம்பரம், குரோம்பேட்டை என்ன தான் கடை வந்தாலும் டி நகருக்கு வரணுன்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்போவுமே குறைஞ்சதில்லை. இங்கே வந்தால் எல்லாமே கிடைக்கும், நின்று நம்ம வாங்கிட்டு போகலான்ற அந்த ஆசையோடு மக்கள் வருவாங்க. இப்போது இந்த பாலனால் மிகப்பெரிய அடி வியாபாரிகளுக்கு விழுந்திருக்கு. ஏன்னா கொரோனா, அடுத்தடுத்த இந்த மழை வெள்ளம், இதிலெல்லாம் இங்கே சரக்குலாம் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்துலலாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மீண்டும் ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்தால் அதை தாங்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு யாருக்கும் இருக்காது. இப்ப முன்னாடி இருந்ததை விட வியாபாரம் உங்களுக்கு அதிகமா இருக்கா இல்ல ரொம்ப அதிகமா குறைந்து இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? மிக மிக குறைவு மேடம். முன்ன வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு 3000 ரூபா விற்போம்னா இப்போ 500 ரூபா விற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது மேடம். என்னன்னு சொன்னீங்கன்னா கஸ்டமர் வரல. முன்ன இருந்த இதுக்கும் இப்போ இருந்த இதுக்கும் கஸ்டமர் அந்த அளவுக்கு வந்தால் தானே வாங்குவாங்க. வரவே இல்லைன்னும் போது எப்படி வாங்குவாங்க? அதனால மக்கள் வந்து பாலம் இடிக்கிறது வந்து டிவி இதிலெல்லாம் ஒரு பெரிய இதாக போகும். ரெண்டாவது வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து ஈவினிங் நேரத்தில் தான் வரலான்னு வருவாங்க. அதுவும் இந்த பாலம் இடிக்கிறாங்க, அது இடிக்கிறாங்க, டி நகரில் கடைகள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அதுவும் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா மக்கள் இப்போ வர்றது குறைவு டி நகருக்கு. மேம்பாலம் இடிக்கிறாங்க இல்லைங்களா டி நகர் பகுதியில, இதனால உங்களுடைய வியாபாரம் எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு? வியாபாரம் சொன்னால் இப்போது வண்டி போக்குவரத்து இதெல்லாம் சுத்தமாகவே முடக்கிட்டாங்க. அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போது மக்கள் தான் வராங்க போகிறாங்க, அவங்களும் கொஞ்சம் பேர் தான் வராங்க. நிறைய பேருக்கு ரூட்டு எப்படி போகணும், எந்த சைடு போகணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. காவல்துறை வந்து சரியான ஒரு எந்த சைடு போகணும், எந்த சைடு வரணுன்ற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாமல் எல்லாரும் எங்கெங்கே போகிறதுன்னு தெரியாமல் கஸ்டமரும் வரது ரொம்ப குறைஞ்சி போச்சு. போக்குவரத்து சுத்தமாக குறைஞ்சி போச்சு. எந்த சந்தில் போகிறது, எந்த சந்தில் வர்றதுன்னு யாருக்குமே தெரியல. இப்போ ரங்கநாதருவே எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. டி நகர்ன்றது வந்து கொஞ்சம் நாள் பார்த்தோன்னா இந்த இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த பாலம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா டி நகர்ன்றதே மறந்துடுவாங்க மக்கள். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த டி நகரே இந்த ஒரு வருடத்துக்குள்ள முடிக்கலன்னா டி நகரை மறந்துற நிலமையில உங்களோட வியாபாரங்கள் இருக்கா? மறந்துற நிலைமைலாம் இல்லை. வியாபாரன்றது 1-2 போயிட்டு தான் இருக்குது. வியாபாரத்தை பற்றி சொல்ல வரல. மக்கள் வந்து ஜனத்தொகை கம்மியாகிடும். இங்கே வந்து போனால் வந்து நம்மளால் அலைய முடியாது. வண்டி விட்டு போகிறதுக்கு பார்க்கிங்கான சரியான இடமும் கிடையாது டி நகரில். டி நகரில் பார்க்கிங்கே கிடையாது. முதல்ல டூ வீலர் தான், அதுவும் எந்தெந்த சந்தில் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியாது. சில லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும், ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்குலாம் தெரியாது. இது இப்போ சப்போஸ் பூந்தமல்லிலேருந்து வருவாங்க, ஆவடியிலேருந்து வருவாங்க, அவங்களாம் வந்து எங்கே பைக் பண்ணிட்டு போவாங்க. பைக்கையும் பார்க் பண்ணாலும் தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லா சந்திலையும் எங்கே போட்டாலும் பைக்கையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ மக்களுக்குன்ற போது பாதிப்பாக இருக்கும்போது டி நகர் வரதை குறைச்சிடுவாங்க. இப்போ வீட்டாண்டியே வாங்கிக்கலாம், டி நகர் வந்து தான் வாங்கணும்னு அவசியமே இருக்காது. வீட்டாண்டியே கடை இருக்குது, அதே ரேட்டு தான் விற்கிறாங்க. டி நகர் வருதுன்னா எல்லா பொருளுமே இந்த டி நகரில் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் வராங்க. ஆனால் இங்கே வந்தால் எல்லா பொருளும் வாங்குற மாதிரி சரியான இது கிடையாது, வசதி வாய்ப்பு இல்லை. இப்போ போயிட்டு வர்றதுக்கான அந்த போக்குவரத்து வசதி வாய்ப்பு இல்லாதனால உங்களுக்கு பெரிய இடையூறா இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. இப்போ வசதி வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால் வந்து மக்களும் ரொம்ப கம்மியாக வராங்க. இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு மக்கள், இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி. எல்லா மக்களும் எல்லா சைடும் வருவாங்க. இப்போ வந்து ஒரு சைடு தான் போகிற மாதிரி, ஏன்னா போயிட்டு திருப்பி சுற்றிட்டு வரணும். அதனால் இந்த இதெல்லாம் போட்டதுனால எல்லாம் சுற்றிட்டு வரதுனால நிறைய பேர் வரதும் வாய்ப்பு கம்மியாயிடுச்சு. வியாபாரமும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மக்கள் சுற்றிட்டு வர்றதுனால அவங்களுக்கு நேரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஒரு சிலர், இரு பக்கம் இன்னொரு சிலர் போயிடுவாங்க. அந்த பக்கம் பாதி பேர் போயிடுவாங்க, இந்த பக்கம் பாதி போயிடுவாங்க. அப்போது முதல்ல வந்து இந்த பேரிகார்டு, இந்த இது தடுப்பணையெல்லாம் இல்லாத போது எல்லா சைடும் மக்கள் இப்படியும் போகலாம் பைக்கில், அப்படியும் போகலாம் பைக்கில், எல்லா சைடும் போகலாம். இப்போ ஃபுல்லாக டேரிகேட் போட்டோன்னா பைக்கில் எப்படி போகுதுன்னு மக்களுக்கு தெரியாது. அதனால் என்ன ஆச்சுன்னா எல்லாருமே வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. வியாபாரமும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அண்ணா, இப்போ இந்த மேம்பாலத்தை இடிச்சிருக்காங்க இல்லைங்களா, இதனால உங்களுக்கு வியாபாரம் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு? வியாபாரம் பாதிப்பு இருக்குது, ஆனால் இருந்தாலும் வந்து பின்னாடி பெனிஃபிட்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஆனால் கஷ்டம்தான், வியாபாரம் சுத்தமாக வியாபாரம் இல்லை. மக்களுடைய போக்குவரத்து எந்த அளவில் உங்களுக்கு? சுத்தமாக முழுச்சல் பாதிப்பு தான், சுத்தமாக பாதிப்பு. ஆனால் பின்னாடி வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டாலும் அப்போ பின்னாடி நல்லா இருக்கும்னு. ஸோ இப்போதைக்கு கஷ்டப்பட்டாலும் பின்னாடி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், தூக்கி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜனங்க நடமாட்டம் இருக்கும், வியாபாரம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் இப்போ இது உங்களுக்கு வீழ்ச்சியாக தான் இருக்குது, வியாபாரம் கொஞ்சம் வீழ்ச்சி தான், எல்லாருக்கும் அடிதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.